தினமொரு வசனம். யோசுவா 9வது அதிகாரம் வசனம் 5-6. பழுது பார்க்கப்பட்ட பழைய பாதரட்சைகளை தங்கள் கால்களில் போட்டு பழைய வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டார்கள். வழிக்கு அவர்கள் கொண்டு போன அப்பமெல்லாம் உலர்ந்ததும் பூசணம் பூத்ததுமாயிருந்தது. அவர்கள் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு யோசுவாவின் இடத்தில் போய் அவனையும் இஸ்ரவேல் மனுஷரையும் நோக்கி, நாங்கள் தூர தேசத்திலிருந்து வந்தவர்கள், எங்களோடே உடன்படிக்கை பண்ணுங்கள் என்றார்கள். மற்றவர்கள் நம்மை பற்றி எப்படி நினைக்க வேண்டும் என்பதை விட தேவன் நம்மை பற்றி என்ன நினைப்பார் என்பதே முக்கியமானது. பிறருடைய பச்சாதாபத்தை பெறுவதை விட தேவனுடைய இரக்கத்தை பெறுவதே மேன்மையானது. பிறருடைய மரியாதையை நாடுவதை விட தேவனுடைய கனத்தை பெறுவதே மகிமையானது. பிச்சைக்காரன் ஒருவனுடைய கிழிந்த ஆடைகளை கண்டு அவ்வப்போது சிலர் அவனுக்கு சில ஆடைகளை கொடுப்பார்கள். ஆனால் அவன் அதை பிறருக்கு விற்றுவிட்டு பழைய கிழிசல்களை தொடர்ந்து அணிவான். ஏனென்றால் புதிய துணிகளை உடுத்தி கொண்டிருந்தால் பிச்சைக்கார தோற்றம் பூரணமடையாது. எனவே பிறருடைய இரக்கங்களையும் பச்சாதாபங்களையும் பெறுவதற்காக அழுக்கான கிழிந்த துணிகளையே அணிந்து கொண்டிருப்பான். இந்த அணுகுமுறை பலரிடம் காணப்படுகிறது. சிலர் எவ்வளவு நன்றாய் இருந்தாலும் கஷ்டத்துக்குள் இருப்பது போன்றே காட்டிக்கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் பிறருடைய தயவையும் உதவியையும் தொடர்ந்து பெறுவதற்கு அவ்விதம் இருப்பது அவசியம் என அவர்கள் நினைக்கின்றனர். ஆனால் பிறருடைய பச்சாதாபத்தையோ தயவையோ இரக்கத்தையோ எதிர்பார்த்து வாழ்வது ஒரு சரியான அனுபவம் அல்ல. நாம் கௌரவமாகவும் கண்ணியமாகவும் கர்த்தரின் பலத்தில் தலை நிமிர்ந்து வாழ பழகி கொள்ள வேண்டும். பிறருடைய அனுதாபத்தை பெற நம்மை எளிமைப்படுத்தி காண்பிப்பதும் பிறரின் மதிப்பை பெறுவதற்காக நம்மை உயர்த்தி காண்பிப்பதும் தவறான வழிகளே. அதுபோலவே சிலர் தங்கள் வசதியான நிலைகளை பிறர் அறிந்து விடாதிருப்பதற்காக மிகவும் எளிமையாய் தங்களை காண்பிப்பார்கள். எளிமை அவசியம்தான், ஆனால் ஏழையை போல வேடமிடுவது அழகல்ல. இன்று முன்னணியில் உள்ள சில ஊழியர்கள் கூட இவ்விதமான அணுகுமுறைகளை கொண்டிருக்கின்றனர். தங்களிடம் திரளான சேமிப்பு இருந்தால் கூட ஊழிய தேவைகளை சந்திக்க இயலாமல் திணறுவது போலவே எப்போதும் தங்களை காண்பித்துக் கொண்டிருப்பார்கள். பிறரின் தயவு போய்விடாமல் இருக்கவே அந்த அணுகுமுறை. உண்மை நிலைமையை மறைக்காமல் வாழ கற்றுக்கொள்வோம். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் சக மனிதர்களிடம் இரக்கத்தை பெறுபவராக இல்லாமல் தேவ கிருபையையும் இரக்கத்தையும் பெற்ற மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.